ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல, இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து கிளாஸஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நான் சொன்னது போல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆ இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மென்ட் தான். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்காக டெஸ்ட் பேட்ச்சு அ புதுசா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆ 10ஆம் தேதி அதாவது அந்த பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகப்போது. ஸோ அது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸும் வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் அடுத்த வீடியோவுல இதுக்கான எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது தொடர்ச்சியா வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ முதல் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் டெஸ்ட் பேட்ச்ச பத்தி சொல்றேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்லி Zoom ஆப் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம வந்து யாரு ஃபில் பண்றாங்களோ அவங்க மாத்திரம் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். மத்தவங்கலாம் முடியாது. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 100 பேரு அப்படின்ற வரையிலும் தான் நமக்கு லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த ஆன்லைன் ஃபார்ம வந்து கீழ குடுத்துருக்கேன். அதில ஃபில் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்கான ஃபார்ம ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நான் அதில யார் யார் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ப ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணி அதில போடுவேன். அப்படி இல்ல அப்படின்னாக்கா நீங்க அ ஆல்ரெடி நேச்சர் இண்டியா அகாடமி அப்படின்ற டெலகிராம் குரூப்ல இருந்தீங்கனாலும் ஓகே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து இதில இந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, அவங்க வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸ் எண்ட் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். சும்மா வந்து ஏதோ விளையாட்டு வாக்குல பொழுதுபோக்கா ஃப்ரீயா தானே குடுக்குறாங்க. சும்மா வந்துட்டு நம்ம போலாம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாரும் அந்த அப்ளிகேஷன ஃபில்லும் பண்ணாதீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஒன்லி சீரியஸா ஓகேங்களா, ஒரு அந்த நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அடுத்த லெவலுக்கு நம்மள கொண்டு போணும் அப்படின்ற நினைக்கிறவங்க மாத்திரம் தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணுங்க. மத்தபடி ஏதோ சும்மா வந்து விளையாட்டுக்கு வர்றது, ஒரு 2 நிமிஷம் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, அப்புறம் வெளிய போயிடுறது, அந்த மாரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வராதுங்க. நான் எல்லாரையும் வந்து நோட் பண்ணுவேன். உங்களுக்கு அட்டெண்டன்ஸும் போடலாம் அப்படின்ற மாரி ஐடியா இருக்கு. நான் பார்க்குறேன். பார்த்துட்டு யார் யார் வந்து தொடர்ச்சியா வந்து வரல அப்படின்றவங்கலாம் வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால வந்து இது பெருசா வந்து ஓகே. இத வந்து நம்ம வந்தா என்ன? வரலன்னா என்ன? யார் கேட்பாங்க? அப்படின்ற மாரிலாம் வந்து எடுத்துக்காதீங்க. அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வராதீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாக்கல, கடைசி வரையிலும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் ஃபில் பண்ணி அது 5 ஸ்டூடண்ட் இருந்தா கூட பிரச்சனை இல்ல. பட் அந்த 5 பேர் வந்து ரெகுலரா நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க, வாட்ச் பண்றாங்க அப்படின்னாக்கா, நாம அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்றதுல ஒண்ணும் தப்பில்ல. ஓகேங்களா? ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா வெறுமனே வந்து ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போறவங்க வந்து பண்ணாதீங்க. அவங்களோட வந்து பாஸும் பண்ண முடியாது. அவங்க எப்பயுமே வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஓரியன்டடா தான் நம்ம கிளாஸும் வந்து போகப்போகுது. ஓகேங்களா? இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஓரியன்டடா தான் போகப்போகுது. ஓகேங்களா? ஸோ முதல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. மொத்தமா வந்து நமக்கு 70 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஓகே. 70 டெஸ்ட்டு. அதுக்கான ஷெட்யூல் வந்து கீழ குடுத்துருக்கேன். ஸோ மொத்த தேர்வுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1000 இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அ எனக்கு மெட்டீரியலும் வேணும் சார் அப்படின்றவங்களுக்கு டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் 2ம் வேணுன்றவங்களுக்கு ரூ. 3250 உங்களுக்கு ஃபீஸா வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டெலகிராம்ல நடக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் டெஸ்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பாவும் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது தொடர்பான மேலும் ஏதாச்சும் வந்து விவரம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ பேஸ் பண்ணி அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த டெஸ்ட் பேட்சும் இருக்க போது. ஓகேங்களா? 2ம் வந்து ஒரே மாரி தான் இருக்க போது. நமக்கு இந்த 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ நம்ம இப்ப இந்த 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதியில வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிந்து சமவெளி டாபிக் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிந்து சமவெளி டாபிக் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே.
ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புக்கில் எங்கெங்கே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸில் வந்து இது சொல்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கடைசி டெஸ்ட் முடிகிற வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது மாதம் வரலையுமே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளார எக்ஸாம் கால்பர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து சாரி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டெஸ்ட்டையும் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 6வது மாசம் 13ஆம் தேதி வரையிலும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல் டெஸ்ட் தான். எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான். ஃபுல் டெஸ்ட் தான் நமக்கு போக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கனாக்கல, அ இந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க இந்த ஷெட்யூலுக்கு தகுந்த மாரி உங்க ப்ரோகிராம வந்து பார்த்துக்கங்க. படிக்கிறதும் அதே மாரி படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சப்போஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க, நீங்க ரெகுலரா இந்தந்த டாபிக் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அத வந்து நீங்க ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு படிச்சுக்கங்க. ஓகேங்களா? பட் இப்படி படிச்சா மாத்திரம் தான் இதுவே வந்து உங்களுக்கு 8வது மாசம் வரலையும் நீங்க எல்லாமே ரிவிஷன் பண்றதுக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு மே மாசம் வந்து கால்பர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ மே மாசம் கால்பர் பண்ணாங்கன்னா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஓகேங்களா? ஸோ அந்த ஆகஸ்ட் மாசம் வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு 6வது மாசம் வரையிலும் தான் நம்ம இதில படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன் தான் போகப்போது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த பிளான் வந்து கரெக்ட்டா சூப்பரா சரியா இருக்கும். ஓகேங்களா? ஆனா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து சக்சஸ் ஆகலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் பொறுத்தவரையிலும் ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாம். இந்த பிரிலிம்ஸ் டெஸ்ட்ட பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில 170, 180 கொஸ்டின் போட்டு கட் ஆஃப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆவரேஜா நமக்கு வந்து ஒரு 150ன்றத வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா கூட ஈஸியா நீங்க வந்து உள்ள போலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அ ரொம்ப பெரிய கட் ஆஃப் போடணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ நார்மலா நம்ம வந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச்ல குடுத்துட்டு வரத அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே, நீங்க ஈஸியா வந்து உள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மெயின்ஸ்க்கு வந்து என்ன பண்றதுன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோவுல சொல்றேன். எத்தனாம் தேதி வந்து என்ன இருக்கும் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஸோ நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத நீங்க வந்து ஃபில் பண்ணா மாத்திரம் தான் நீங்க இத அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அதேபோல இத உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றதுனால யாரும் வந்து இதுவா எடுத்துட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டாம். சீரியஸா இருக்கிறவங்க மாத்திரம் அட்டெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க வந்து தயவு செஞ்சு வெளிய போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதுல வந்து மேலும் ஏதாச்சும் விவரங்கள் வேணுனா எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இந்த ஈவினிங் டைம்ல அதாவது இந்த ஒரு 4 மணிக்கு மேல இல்ல 5 மணிக்கு மேல பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா நாங்களும் ஒர்க்குக்கு போறதுனால, ஸோ அந்த டைம்ல வந்து எங்களோட டே டைம்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால சொன்னேன். ஸோ பார்த்துக்கங்க. வேற ஏதாச்சும் அப்டேட் வேணுனா எங்களுக்கு WhatsAppல மெசேஜ் கூட பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. வேற ஏதாச்சும் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.